இயற்கையின் காதலர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தோனேஷியாவில் லேக் தௌபா பகுதியில் இருக்கிற சிபிசோ பிசோ என்கிற ஒரு அருவி. வாழ்க்கையில் எத்தனையோ அருவியை பார்த்துருப்பீங்க, ஆனால் வாய்ப்பு கிடைச்சா இந்த அருவியையும் போய் பாருங்கள். ஏறக்குறைய 700 படிகள். கீழே இறங்கும்போது 700 படி, மேலே ஏறும்போது 700 படி. அரை மணி நேரம் பிடிக்கும்னு சொன்னாங்க. அருவியை பார்க்குற ஆர்வக்கோளாறில் தெம்போடு இறங்கியாச்சுங்க. ஆனால் பிரச்சனை மேலே ஏறும்போது தான். ஆரம்பத்தில் இது போல் அழகான படிகள்லாம் இருக்குது. ஆனால் போக போக அந்த படிகள் இல்லாமல் வழுக்கிற கற்களும் பலகைகளுமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனத்தோடு நம்ம அதை கடந்து செல்லக்கூடிய கொஞ்சம் ரிஸ்க்கான பயணம்தான். இருந்தாலும் கூட அவ்வளோ ரிஸ்க்கை எடுத்து நம்ம அந்த அருவியை பார்க்கும்போது ஆகா, என்ன ஒரு இன்பம்! அந்த சாரலை பாருங்கள் எப்படின்னு. இந்த அருவியில் நம்ம குளிக்க முடியாது, ஆனால் அதில் இருக்கிற அந்த சாரல் நம்மளை குளிக்க வச்சிடுது முழுசாக. இறங்குறதுக்கு என்னமோ அரை மணி நேரத்தில் இறங்கிட்டோம். ஆனால் அந்த அருவியில் நனைஞ்சிட்டு அனுபவிச்சுட்டு மேலே எனக்கு 1 மணி நேரம் பிடிச்சது. பிள்ளைங்க துள்ளி குதித்து இறங்கிட்டு மேலே ஏறி போயிட்டாங்க. ஆனால் நான் திருப்பி மேலே ஏறும்போது உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டோமோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்கிறது? இந்த இறைவனோட படைப்பில் இயற்கை அப்படியே கொட்டி கிடக்குதுங்க. இதை காண்பதற்கு 1 கண்ணு 2 கண்ணு பத்தாது, 10 கண்ணு வேணும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அழகான இயற்கை சூழ்ந்திருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு அருவி இந்த சிபிசோ பிசோ அருவி. இங்கே போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முக்கியமாக உங்களுடைய ஸ்லிப்பர் வழுக்காத அந்த காலணிகளை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போகிறது நல்லது. அதாவது உடல்நலம் குறைவாக இருக்கிறவங்க, முக்கியமாக அந்த இருதய நோய் இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? ரிஸ்க் எடுக்கிறது லஸ்ட் மாதிரின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் எடுத்து பார்க்கும்போது தாங்க தெரியுது. ஆனாலும் அந்த அருவியில் அந்த சாரலில் நம்ம அனுபவிக்கிற சுகம் இருக்கே, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு இன்பம், ஒரு அற்புதமான சுகம். இந்த அருவியை பார்த்து கொண்டே இருந்தால் பசி எடுக்காது. இந்த அருவியை பற்றிய மேல் விவரங்கள் வேண்டாம், நீங்கள் ChatGPT கேளுங்க. அது எல்லா விவரங்களும் உங்களுக்கான ஆலோசனைகளையும் அது கொடுக்கும். வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைத்தால் இந்தோனேஷியா மேடான் லேக் தபாவில் இருக்கிற இந்த அருவியை கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இயற்கை காதலர்களுக்கு இது ஒரு இனிய அற்புதமான விருந்தாக அமையும் என்பதில்